ஐயா தர்மம் பண்ணுங்கயா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல போமா. ஐயா எல்லாரும் தர்மம் பண்ணுங்கயா. அங்க பாத்து அதே பிச்சை எடுக்கிறவங்கடா. பிச்சை எடுக்கிறவங்கனா பல இடத்துல பிச்சை தானே எடுப்பாங்க. இப்போ என்னவா? கடவுளா பார்த்து நம்ம ரெண்டாவது சான்ஸ் குத்தமா இருக்குடா. வாங்கிக்கலாம் வாடா. டேய் பாவம் கஷ்டப்படுறான். அதுல இருந்து ஒரு குழந்தைய வாங்கி நம்ம சத்தியத்தை குடுத்துடலாம்டா. ஏய் பைத்தியக்காரா, உனக்கு நான் அப்பவே சொன்னேன்ல, இப்போ இந்த குழந்தைய போய் சத்தியா கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் மகா பாப்பா கிடைச்சா என்னடா பண்ணுவ? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதவா? வா. என்ன நடந்தது சத்யா? என்னாச்சு? என்ன விஷயம்? பாப்பா இங்கதான் மாமா இருக்கா. ஒரு மனசு சொல்லுது மாமா. நான் தேடி போறேன்னா யாருமே என்ன விட மாட்டேங்கிறாங்க. இங்கதானடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்கிறதா சொன்னா. எனக்கு என்னமோ பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. உனக்கு மட்டும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுது? நம்ம மூஞ்சி மாதிரி தான்டா அவங்களும். அவங்க என்ன சைனாவில இருந்தா வந்தாங்க? நான் ஏற்கனவே நிறைய குழந்தைகளை வித்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல திருடுனது, பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட வாங்கினதுன்னு இப்படி ஏகப்பட்ட குழந்தைகளை வித்திருக்கேன். அதனால இவங்க நடவடிக்கை எல்லாம் எனக்கு அத்துப்படிடா. அந்த பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட இருந்து கன்ஃபார்மா எப்படி குழந்தைய வாங்கிடுன்னு நினைக்கிறேன். டேய் ஒருத்தி 3 குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்கிறானா அதுல ஒண்ணு கண்டிப்பா திருட்டு குழந்தையா தான் இருக்கணும். ரேட்டு படிச்சதுன்னா தாராளமா வித்துட்டு போய்கிட்டே இருப்பா. இந்த மாதிரி தகவல்லாம் உனக்கு யார் சொல்றாங்க? டேய் இது ஒரு பெரிய நெட்வொர்க்டா. இதுக்குன்னு எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நமக்கு தகவல் சொன்னானே அவன் ஒண்ணு ஃப்ரீயா சொல்லிடல. பிச்சை எடுக்கிறவங்க கிட்ட 3 குழந்தை இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு 500 ரூபா வாங்கிக்கிட்டான். இந்த மாதிரி தொழில் பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம் போல இருக்கு. டேய் நேக்கு தெரியாம இறங்குனேன்னு வச்சுக்க, போலீஸ்ல மாட்டணும் சும்மா நுங்க கழட்டிடுவா. அதோ இருக்கடா. சரி சரி நீ இங்கே இரு, நான் பேசி கரெக்ட் பண்ணி குழந்தைய வாங்கிட்டு வந்துடுறேன். சரி பண்ணு. என்னம்மா உன் குழந்தைய ஏன் கேக்குறீங்க? பயப்படாதம்மா, நானும் உன்ன மாதிரி குழந்தைய தேடி விக்கிறவன் தான். இது உன் குழந்தை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். விலைக்கு தெரியா? இது பொம்பளை குழந்தை. அதாமா நானும் தேடுறேன். இது இன்னைக்கு பிறந்த குழந்தை தான். ஆமா நீங்களே பாருங்க. நல்லா இருக்கு. இந்த குழந்தைய நான் எடுத்துக்கிறேன். எவ்வளவு ரேட்டு சொல்ற? 10,000. அடேங்கப்பா, ஆம்பளை பிள்ளைக்கு உண்டான விலைய சொல்றிய? அவ்வளவு தர முடியாதுமா. இத பாரு, இவ்வளவு நேரம் பால் கொடுத்து பண்டுவம் பார்த்து வச்சிருந்தால. இன்னைக்கு பிறந்த குழந்தை, அதுக்கு என்னமா பண்டுவம் பாத்துருக்க போற? ஒரே ரேட்டு 5000. அதெல்லாம் கட்டாது. காலையில ஒருத்தர் 6000 கேட்டாரு, அவருக்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரிம்மா போனா போது. அந்த ஆள் சொன்னா அதே 6000 நான் தரேன். சீக்கிரம் சொல்லு, நான் வேற பாட்டிய பார்க்க போனோம். சரி பணத்தை கொடு. என்கிட்ட இருந்த வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தேன். போற வழியில பால் பாட்டில வாங்கி பாலை கொடு. பசியில அழப்போகுது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. இந்தாமா பணத்தை கொடு, குழந்தை கொடு. என்ன சத்யா அமைதியா இருக்கு? அமைதியா பிரகாஷ் தான் போன் பண்றா. இரு சொல்றா, என்ன என்ன விஷயம்? நாங்க நெருங்கிட்டோடா. நீ எங்க இருக்க? நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். நீ உடனே போன சத்யா கிட்ட கொடுறா. ஒரு நிமிஷம் ஸ்பீக்கர்ல போடுறேன். பிரகாஷ் நல்ல செய்தியா சொல்லுங்க. மகாவை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லுங்க. சத்யா மகாவை நெருங்கிட்டோம். நிஜமாவா சொல்றீங்க? எங்க மகா எங்க இருக்கா? சத்யா ஒரு பொம்பளை வச்சு நம்ம மகாவை கடத்தினது அந்த லிங்கம் தான். கடத்தின காரை கண்டுபிடிச்சு அந்த டிரைவரை மடக்கிட்டோம். அவன் தான் லிங்கத்தை பத்தின உண்மையை சொன்னான். லிங்கமும் ஒத்துக்கிட்டான். லிங்கம் நம்ம மகாவை எங்க வச்சிருக்கா? ஒரு கொடுமையான காரியத்தை செஞ்சிருக்கா சத்யா. பிச்சை எடுக்கிறவ கிட்ட போய் நம்ம மகாவை கொடுத்திருக்கான். இத்தனைக்கும் அந்த பிச்சை எடுக்கிறவளுக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்கா. என்ன சொல்ற? அவளுக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒரு கை குழந்தைய இருக்கா. ஏதோ லைட் பச்சை கலர் புடவை கட்டிருந்தாளா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா சத்யா, 2 குழந்தை ஒரு குழந்தைய வாங்கி சத்யா குடுலாம் நானா சொன்னேன். அநேகமா அதான் மாமா பாப்பா இருக்கும். ஆமாடா, நீ சொல்றது நிஜமாடா? இப்ப எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருப்பாங்க. நான் பிடிச்சறேன். இரு. சரி சரி சார், ஹாஸ்பிட்டல் போங்க. இருசக்கல நானும் நீங்க இருசக்கல நான் போய் பாத்துறேன். நான் போய் சொன்னேன் நீங்க. என்ன அடேங்கப்பா, அவங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு பிறந்த குழந்தைய பிடிச்சிட்ட, அதுவும் பொம்பளை குழந்தையா?
நான் இந்த தொழில்ல எத்தனை வருஷமா இருக்கேன். எதை எங்க தேடணும் எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியாதா? சரி சரி விஜயா, ராத்திரிக்குள்ள குழந்தைய கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு. வண்டி எடு போலாம். இங்க ஒரு அம்மா கைக்கு வந்தோட பிச்சை எடுத்துட்டாங்க பாத்தீங்களா? இல்ல சார், நான் அப்படியே பாக்கல சார். இப்ப கேட்டு ஒண்ணே ஆகாது. என்னமா சொல்ற? ஆமா சார், இப்பதான் ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டு போறாரு. நீங்க சொன்ன விலைக்கே கொடுத்துட்டேன் சார். என்ன சார், அந்த பொம்பளை தான் வேணுமா? இந்த பொம்பளை வாங்கிக்கோங்க சார், ரேட்டு கம்மி தான் சார். யார் வீட்டு குழந்தை யார் இருக்குது? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருங்கம்மா, உங்க கையில இருந்த பெண் குழந்தை எங்க வீட்டு குழந்தை. அதை காணோம் தேடுறப்பதான் உங்ககிட்ட இருந்த குழந்தைய இவன் விலைக்கு கேட்டிருக்கான். தயவு செஞ்சு அதை யார்கிட்ட கொடுத்தா எங்க கொடுத்தான்னு சொல்லிடுங்கம்மா. பெத்தவங்க உங்க புள்ளைய காணோம் துடிச்சிட்டு இருக்காங்கம்மா. என்னமோ பிஸ்கட் விக்கிற மாதிரி வித்திருக்கிய நீ எல்லாம் விளங்குவியா? மரியாதை சொல்லு, யார்கிட்ட வித்த நீ? இப்ப பாப்பா. ஐயோ சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஏய், யார்கிட்ட கொடுத்தான்னு கேக்குறோம், தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அத வாங்குனது யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஆள் யாரும் தெரியாம தான் குழந்தைய வித்திருக்கியா? ஆமா சார், யாருன்னு தெரியாம தான் சார் நான் குழந்தைய வித்தேன். கட்டையா ஒரு ஆள் வந்தாப்ல, பச்சை கலர் கட்டம் போட்ட சட்டை போட்டிருந்தாரு. 6000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாப்ல சார். குழந்தைய எதுக்காக வாங்கினா, எங்க கொண்டு போனா ஏதாவது தெரியுமா உனக்கு? எனக்கு எதுவும் தெரியாது சார். அப்படியே அச்சனை பாரு, அவன் எந்த ஊரா தெரியுமா உனக்கு? ஒண்ணுமே தெரியாது சார். வந்தாங்க, பேரம் பேசினாங்க, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க சார். ஏமா, அவங்க வந்தது பைக்லயா கார்லயா? கார்ல சார். என்ன கலர் காரு? சில்வர் கலர் சார். நம்பர் நோட் பண்ணியா? இல்ல சார். அவளுக்கு எதுவும் விவரம் தெரியல. முதல்ல பிரகாஷ் போன் பண்ணி தகவலை சொல்லுவோம். அவன் போலீஸோட வரட்டும், அதுக்கப்புறம் காரை ட்ரேஸ் பண்ணி போட்டுக்கலாம். எங்கேயாவது போனா அவனை கொன்னுடா, இங்க இல்ல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார், என்ன விட்டுருங்க சார். போறாங்க. நல்ல அம்சமான குழந்தையா இருக்க. என்ன ரேட்டுக்கு பேசுன? ரேட்டெல்லாம் பேசல, ஆனா குடுக்கற இடத்துல சும்மா லம்பா கறந்துடலாம். சும்மாவா? அந்த பிச்சைக்காரிக்கு பணம் கொடுத்துருக்கோம், கார் எடுத்துக்கிட்டு பெங்களூர் வரையும் போறோம். நம்ம வழக்கமா வாங்குறத விட 3 மடங்கு அதிகமா வாங்கிட வேண்டியதான். பாத்துட்டே இரு. பாத்து, நானும் கூடவே இருக்கேன். ஏதாவது பாத்து பண்ணு. உனக்கு இல்லாமலா? நல்லா கவனிக்கிறேன்யா. போறது பெங்களூரு, அங்க பப்பெல்லாம் நிறைய இருக்கு. சரக்கு வேற விதவிதமா கிடைக்கும். பணம் கிடைச்ச உடனே நம்ம இஷ்டம் போல குடிப்போம், அப்புறமா பணத்தை பிடிச்சுக்குவோம். ஐயோ, சரக்கு நினைச்சா இப்பவே நம்மனது. யோ, பொறுமையா ஏரியா. இன்னும் 4-5 மணி நேரத்துல போயிடுவோம். ரோட்டை பார்த்து ஒழுங்கா வண்டியை ஓட்டு. அதெல்லாம் நம்ம டிரைவிங் பக்காவா இருக்கும். போ. அச்சோ, பெங்களூர் போற நீ. என்னடி இது? இவ வேற குழந்தை நச்சரிக்கிறா. டாக்டர் வேற விஷயத்த சீக்கிரமா சொல்லுங்கறாங்க. இன்னும் உன் சொந்தக்காரன் குழந்தைய கொண்டு வரல. அக்கா, அந்த அண்ணன் கொண்டு வரேன்னு சொன்னா கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிர் போய் வந்துட்டு இருக்கு. உன்னை நம்பி நான் வேற ஏற்பாடும் பண்ணாம இருக்கேன். என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாக்கா? இது வரைக்கும் நீ என்ன வாக்கு கொடுத்து காப்பாத்தி கேட்டிருக்க? மரியாதையா உன்னொன்னு போனை போடு சீக்கிரம். இதுக்கு மேல சென்னையில இருந்து கிளம்பினா லேட் ஆயிடும். என்னடா செல்லம்? செல்லக்குட்டி, கொஞ்ச நேரம் இருடா. ஹலோ. சொல்லு விஜயா. குடு. இப்படி அடிக்கடி போன் பண்ண கூடாது. நீ மாட்டினா உன் நம்பர்ல இருந்து என் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, தெரியுமா உனக்கு? நீ மாட்டது இருக்கட்டையா, குழந்தை எங்க? அம்மா, நீ யாருமா? விஜயா சொன்னால, அவதான் நான். ரொம்ப சிக்கல்ல இருக்கேன். உடனே குழந்தை வேணும். குழந்தைய கொண்டு வரீங்களா? அம்மா, இப்ப கையில குழந்தையோட பெங்களூர் வந்துகிட்டு இருக்கேன். அம்சமான குழந்தை, அதுவும் இன்னைக்கு பிறந்த குழந்தை தான். ஐயோ, உண்மையை சொல்லு. குழந்தையோட தானே வர? ஏமா, நீங்க என்னமா இவ்வளவு அவசரப்படுறீங்க? வேணும்னா குழந்தையோட சத்தத்தை கேக்குறீங்களா?
நிஜமா குழந்தையோட தானே வர? குழந்தை சத்தத்தை கேட்டுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஒருவேளை மிமிக்ரி ஏதாவது செஞ்சேன்னா? ஏமா யாருமா நீங்க போலீஸோட ஓவரா சந்தேகப்படுறீங்க? இல்ல நிஜமா குழந்தையோட தானே வர? அப்படின்னா உடனே குழந்தை போட்டோ எடுத்து இந்த மொபைல் நம்பருக்கு அனுப்பு. அவ்வளவுதானமா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் குழந்தையோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். அடுத்த 4-5 மணி நேரத்துல நேர்ல வந்துடுறேன். விஜயா, குழந்தை எடுத்துக்கிட்டு இன்னும் 4-5 மணி நேரத்துல வந்துடுறேன். குழந்தையோட போட்டோவை இந்த போனுக்கு அனுப்புறேன் இருக்கான். நீ இதுல வந்த உடனே எனக்கு ஓபன் பண்ணி காமி. என்ன? சரிக்கா. விஜயா, குழந்தை அழகா தாண்டி இருக்கு. உன் சொந்தக்காரன் கில்லடிதான். சொன்னா நம்பணுக்கா. நம்பாம நச்சரிச்சுட்டே இருந்தீங்க. இப்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்ததா? நம்பிக்கையா? போன உயிரை திரும்பி வந்திருக்குடி. அருமையான குழந்தைதான் கொண்டு வரான். நல்ல கலரா இருக்கு. இப்ப தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவர் கேட்ட பணத்தையும் கொடுத்துடணும்க்கா. அள்ளி குடுக்கறேன்டி. அக்கா எப்படி செய்யறேன்னு மட்டும் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பார்த்தேன். நீ கையில வச்சிருந்தே அதான் என் மகாவா? ஐயோ, சரியா முகத்தை பார்க்காம விட்டுட்டேனே. அம்மா, உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன். என் வைஃப் அங்க ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய கரண் துடிச்சுக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு யார்கிட்ட வித்தேன்னு சொல்லு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். தயவு செஞ்சு சொல்லிடு. சத்தியமா அது யாருன்னு எனக்கு தெரியாது சார். வந்து பேரம் பேசினாங்க. குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க சார். கட்டையா இருந்தா சார். பச்சை கலர் கட்டம் போட்டு சட்டை போட்டிருந்தான். அவ்வளவுதான் சார் தெரியும். சார், சில்வர் கலர் வண்டியில வந்திருக்காங்க சார். 6000 ரூபாய் பணம் விட்டு கொடுத்துருக்காங்க சார். ஏய், பணம் எங்க இருக்குது சார்? எடு. சுந்தர், இந்த பணத்தை கவர்ல வாங்குங்க. ஃபிங்கர் பிரிண்ட்க்கு அனுப்பணும். போடு போடு. கான்ஸ்டபிள், இவ்வளவு ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார். வாமா பிரகாஷ், நாம டிலே பண்ண வேணாம். உடனே எல்லா செக் போஸ்டுக்கும் நாம ரெட் அலர்ட் கொடுத்துருவோம். நாமளும் ஒரு பக்கம் அந்த காரை தேடுவோம். வாங்க. டேய் பிரகாஷ், எனக்கு மோ தோணிச்சுடா, நம்ம மகா பாப்பான்னு தெரியாம அந்த குழந்தைய வாங்க முயற்சி பண்ணேன்டா. ஆனா இவன் வேணாம் சொன்னான்டா. உனக்கு தோணுது எனக்கு தோணாம போச்சு. அப்பவே அந்த குழந்தைய வாங்கியிருந்தா இந்நேரம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். எல்லாம் என் தப்பு தான். பாவம் சத்யா ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய காணும் துடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியலடா. இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சோம், பாப்பாவை கையில தொட முடியலடா. மகா பாப்பாவோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னால சத்யாவோட முகத்தை பார்க்க முடியாதுடா. டேய், அதாதடா, மகா பாப்பா கண்டிப்பா கிடைச்சிருவாடா. வா பாப்பா வா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, சத்யாவோட குழந்தைய கடத்தினது அந்த நாசமா போன லிங்கம் தான். ஐயோ, என்ன மாமா இவன்? ஒரு பக்கம் அஞ்சலியை கொலை பார்த்தா, இன்னொரு பக்கம் சத்யாவோட குழந்தைய கடத்திருக்கா. என்னமா செய்யறது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. அவன் குழந்தைய கடத்தி கொல்லாம விட்டானே, அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படணும். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. அவன் யாரோ ஒரு பிச்சை எடுக்கிறவள்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டானா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைய அந்த பொம்பளை பேரவத்தனுக்கு வித்துட்டானா. வாங்கிட்டு போனவன யாருன்னு யாருக்குமே தெரியலையா. போலீஸும் பிரகாஷும் தேடி தேடி நொந்து போயிட்டாங்களா. இப்ப என்ன பண்றது மாமா? அப்போ இனிமே நமக்கு மகா பாப்பா கிடைக்கவே மாட்டல மாமா? தெரியலையேம்மா. இந்த மாதிரி காணாம போன குழந்தைகள் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ,
நம்ம குழந்தையாவது திரும்ப கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிப்போம். அதை தவிர நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? மாமா, அக்காவை நான் உடனே பாக்கணும் மாமா. இப்ப போய் நீ பார்க்க வேண்டாமா? சத்யா ஏற்கனவே குழந்தைய இழந்த வேதனையில இருக்கா. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா போய் கேட்டா அவளுக்கு வேதனை தான் அதிகமாகும். இப்ப அக்காவுக்கு ஆறுதல் சொல்ல கூட என்னால முடியலையே மாமா. நான் என்ன செய்வேன் மாமா? மெதுவா ஒரு நாள் போய் நீ ஆறுதலா பேசிட்டு வா. தரணி, வெளியில போயிட்டு வந்த இல்லையா, அலுப்பா இருக்கு, கொஞ்சம் காபி குடுக்குறியா? சரி மாமா. போமா. அவன் எங்க வந்துட்டு இருக்கான்னு போன் பண்ணி கேட்டியா? அக்கா, இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா? என்னடி இவன் அப்பவே கிளம்பிட்டான்னு சொன்னா இன்னுமா வந்துட்டு இருக்கான்? நம்மள ஒண்ணும் ஏமாத்தலையே. அக்கா, ஓசூர் பக்கத்துல ஆக்சிடென்ட் ஆகி டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. இவனோட பெரிய தொல்லையா போச்சு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எனக்கு வேற படபடப்பு அதிகமாயிட்டே போகுது. அக்கா, நீங்க வீட்ல அண்ணன், தாரணி, சுரேஷ் கிட்ட குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டீங்களா? ஐயோ, அதை தாண்டி நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சுரேஷ்க்கு விஷயம் தெரிஞ்சா வம்பா போயிடும். அவன் ஹொசூர்ல தானே இருக்கான். விஷயத்த சொன்னா கார் எடுத்துக்கிட்டு 1 மணி நேரத்துல வந்து நிப்பான். அது நமக்கு தான் ஆபத்து. ஐயோ, இத நான் யோசிக்கவே இல்லக்கா. எல்லாத்தையும் யோசிக்கணும்டி. ஒவ்வொரு சிக்கலையும் எப்படி தீர்க்கறதுன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அண்ணனுக்காவது சொல்லலாம்ல? ஐயோ, மறந்துட்டேன். அவருக்கு சொல்லிதான் ஆகணும். லேட் பண்ணா என்ன கொன்னே போட்டுருவாரு. என்னாச்சு சரோஜா? நல்ல விஷயம் தாங்க. சுஜாதா அம்மா ஆயிட்டா. நீங்களும் நானும் மறுபடியும் தாத்தா பாட்டி ஆயிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தரணி, தரணி, என்ன குழந்தைமா? பெண் குழந்தை. என்ன மாமா? சுஜாதாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கான். சரோஜா, சுகப்பிரசவமா இல்ல சிசேரியனா? சிசேரியன் தாங்க. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையே? ஒண்ணுமே இல்லங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. குழந்தையும் நல்லபடியா பிறந்துச்சு. சுஜாதாவும் நல்லபடியா இருக்கா. சரிம்மா, எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு, நானும் தரணியும் உடனே புறப்பட்டு வரோம். உங்களை யார் அடிச்சு பிடிச்சு வர சொன்னது? ஒண்ணும் வேண்டாம். டிஸ்சார்ஜ் ஆன அப்புறம் பாத்துக்கலாம். அங்க சத்யா குழந்தை எப்படி இருக்கு? சத்யாவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்ற நல்ல செய்தியை ஜீரணிக்கிறதுக்குள்ள குழந்தை காணாம போயிடுச்சு சரோஜா. என்னது? சத்யாவோட குழந்தை காணுமா? என்னங்க சொல்றீங்க? பாவங்க அவ. தவமா தவம் இருந்து குழந்தைய பெத்தா இப்படி ஆயிடுச்சு. இல்ல, அந்த லிங்கத்தோட வேலை சரோஜா. சரி சரி, அதெல்லாம் நான் உனக்கு விளக்கமா அப்புறம் சொல்றேன். குழந்தை எப்படி காணாம போச்சு சொல்லுங்க. என்னத்த சொல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு லிங்கம் ஒரு பொம்பளை அனுப்பிச்சு குழந்தைய திருடிட்டான். அந்த குழந்தைய ஒரு பிச்சை எடுக்கிறவட்ட கொடுத்திருக்கான். அவனும் எவனோ முகம் தெரியாதவன்ட்ட வித்துட்டாளாம். அந்த முகம் தெரியாத ஆளு யாருன்னு பிரகாஷும் போலீஸும் தேடிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம். சரி, அவளுக்கு விதிச்சது அவ்வளவுதான். சரி விடுங்க. நீங்க ஆளாளுக்கு முந்திக்கிட்டு இங்க வந்து நிக்காதீங்க. நானே காலையில சுஜாதாவை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். என்னது? சிசேரியன் ஆனவளை இவ்வளவு தூரம் கார்ல கூட்டு வர போறியா? பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? இங்க பெங்களூர்ல எனக்கு வசதியே இல்லங்க. நம்ம வீட்டுல வச்சு சுஜாதாவை பாத்துக்கிறது தான் எனக்கு வசதி. டாக்டரையும் கேட்டேன், தாராளமா கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. நீங்க அங்க இருந்து நம்ம சுஜாதாவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் செஞ்சா போதும். இத பார் சரோஜா, நீ சொல்றது செய்யறது எல்லாமே லூசுத்தனமா இருக்கு. என்னமோ செய்யற, செஞ்சு தொலை. என்னென்ன வாங்கி வைக்கணும்னு சொல்லு, அதை வாங்கி வைக்கிறேன். அதெல்லாம் நைட்டு நான் லிஸ்ட் போட்டு சொல்றேங்க. இப்போதைக்கு தாரணிய வீட்டுல பாயசம் வைக்க சொல்லுங்க. அதெல்லாம் சரி. மாப்பிள்ள என்ன சொன்னாரு? நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தான் பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மாப்பிள்ளையும் சம்பந்தியும் வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. நாளை காலையில தான் வந்து சேருவாங்க. அவங்க வந்ததும் நான் சுஜாதாவை கூட்டிட்டு கிளம்பிடுறேன். எனக்கு 1008 வேலை இருக்குங்க. போன வைங்க. என்னக்கா, சத்யா குழந்தை காணும்னு பேசுறீங்க? பின்ன என் வயிற்றுச்சல் அவளை சும்மா விடுமா? என் அப்பன் பேரை என் பேரனுக்கு வெட்டி விடாம அந்த சத்யா தானே கெடுத்து விட்டா. அந்த பிரகாஷ் பையன் ஆடாத ஆட்டமா? எல்லாத்துக்கும் சேர்த்து ஆண்டவன் பெரிய தண்டனையா குடிச்சான்ல. ஆண்டவன் இருக்காண்டே, அதான் அவங்க 2 பேரையும் அழ விட்டு வேடிக்கை பாக்குறான். நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுக்கறான் இல்லக்கா? ஏய், நீ நக்கலா கேட்டாலும் கிண்டலா கேட்டாலும் அதான் உண்மை. ஆண்டவன் எனக்கு ஒரு கெட்டது கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் நல்லதா கொடுக்கறான். நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. வா. நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம். நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.